மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள அரசியலில் இந்த 50 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அம்மா இருக்கையிலும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கையிலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கையிலும் சரி, இந்த அரசியல்வாதிங்க அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கிறப்ப எவ்வளோ சொத்து சேர்த்தாங்கன்னு நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. ஓகேவா? அவங்க யாரு எம்ஜிஆர் சொத்து சேர்க்கலைன்னா கூட எம்ஜிஆர் கூட இருந்தவங்க என்னென்ன சொத்து சேர்த்து இப்போ எவ்வளவு காலேஜ் கட்டி எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நம்மளுக்கு இப்போ உள்ள இளைஞர்கள் இந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. யாரு இப்போ எவ்வளவோ காலேஜ் கட்டிருந்தா இன்ன பேர்னு சொல்ல விரும்பலை. ஓகேவா? அது எவ்வளவு காலேஜ் அரசியல்வாதிங்க கட்டுனதா இருந்தாலும் சரி, எந்தெந்த காலேஜுக்கு உங்களுக்கு அரசியல்வாதிங்க மேலே டவுட் வருது அவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்க. எல்லா அரசியலில் சம்பாதித்த இடங்கள் அப்போல்லாம் 50 ஏக்கர் 100 ஏக்கர்லாம் எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ பேருக்கு இப்போ இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இவங்க அரசியல் வாழ்க்கையில் இவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு என்னென்ன காலேஜ் இருக்குது, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படி இவ்வளவு சொத்து வந்தது, இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ எம்பிக்கள் இவ்வளவு பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்றால் இவங்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்க, இவங்க குடும்பத்துக்கு தான் சம்பாதிச்சு சேர்த்தாங்களா? நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது அதுக்குத்தானா? மக்களுக்கு ராமத்தை